மண்புழு 15 அடிக்கு கீழே போய் வேலை செய்யும். அப்போ நம்ம மண்புழுவை பெருக்கி விட்டுட்டோம்னா உழவு ஓட்டுற வேலையை அது பார்த்துக்கும். இது வந்து ஆர்கானிக் சர்டிஃபைடு ஆயிலுங்க. இது வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி இதில் வந்து எந்த ஹெவி மெட்டல்ஸோ எந்த ஒரு கெமிக்கலோ இல்லைன்னு சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்குறோங்க. இந்த ஒற்றை பயிர் வந்து என்றைக்குமே வந்து சக்ஸஸ் ஆகிறது இல்லை, எக்ஸஸ் ஆகாது. இப்போ இருக்கிற நிலமையில் ஒற்றை பயிர் வந்து இயற்கை வேளாண்மை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதாவது ஆர்கானிக்காகவே விளைஞ்ச இந்த வாழைப்பழங்கள் வந்து இவங்க வந்து பேக் பண்ணி விற்கிறாங்க. இது வந்து வெளியூருக்கு வெளிநாட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து இதை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. சுபாஷ் பாலேக்கருடைய 5 அடுக்கு விவசாயம் பண்ணுறோம். அதாவது என்ன, சூரிய ஒளியை அடிப்படையாக வச்சு ஒவ்வொரு லேயர்லேயும் ஒவ்வொரு மரங்களாக வச்சுருக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நண்பர்களுக்கு வணக்கம், நான் சுரேஷ்குமார். இன்றைக்கி வந்து ஆர்கானிக் தோட்டத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆர்கானிக் தோட்டம் அப்படின்னா இதுக்கு முதல்ல ஏற்கனவே 2 வீடியோ பார்த்துருப்பீங்க, நாட்டு மாட்டு வீடியோவும் அப்புறம் ஜீவாமிர்த கரைசல், அமிர்த கரைசல் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதனுடைய தொடர்ச்சி தான் திரு சம்பத்குமாரனுடைய ஃபார்முக்கு தான் வந்திருக்கோம். இந்த ஃபார்மில் வந்து ஆர்கானிக்காக, அதாவது தென்னை மரங்கள் வச்சுருக்காரு, அது கூட ஊடு பயிராக நிறையா மரங்களும் வச்சுருக்காரு. இவர் வந்து ஒரு 12 வருஷமாக ஆர்கானிக் ஃபார்ம் தான் நடத்திட்டு இருக்காரு. ஒரு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிட்டு இருக்கிற இந்த ஆர்கானிக் ஃபார்மில் என்னெல்லாம் மரங்கள் இருக்குது, அதனுடைய உரங்கள், ஆர்கானிக் உரங்கள் வைக்கிறதுனால இந்த மரத்தினுடைய பயன்கள் என்ன, இந்த மரங்களுடைய காப்பு திறன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ணா வணக்கம். 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 நம்ம பேர், நம்ம ஊர் சொல்லிடுங்க. என் பேர் சம்பத்குமாருங்க. இது ஜக்கார்பாளையங்கிற கிராமம், பொள்ளாச்சி பக்கத்தில், கோயம்புத்தூர் மாவட்டம். சரி. கடந்த ஒரு 12 ஆண்டுகளாக இயற்கை விவசாயம் பண்ணிட்டு வர்றேங்க. நம்ம இயற்கை விவசாய தோட்டத்தில் இப்போ என்னெல்லாம் பயிர் வச்சுருக்கீங்க? இது ஒரு 10 ஏக்கரா பூமிங்க. இதில் வந்து தென்னை தான் பிரதான பயிருங்க. அது அப்பா காலத்துலேயே வச்சுட்டு போயிட்டாங்க. ஒற்றை பயிர் வந்து என்றைக்குமே வந்து சக்ஸஸ் ஆகிறது இல்லை, எக்ஸஸ் ஆகாது. இப்போ இருக்கிற நிலமையில் ஒற்றை பயிர் வந்து இயற்கை வேளாண்மை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்போ அதை நாங்கள் யோசித்து வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து மகோகனி மரங்க உள்ள ஒரு 2000 மரங்க வச்சுருக்கிறோம். மகோகனி வச்சுருக்கிறோம், குமிழ் தேக்கு உள்ளே வச்சுருக்கிறோம், காயா எல்லாமே மர வகைகள் தான். 15 வருஷம் 20 வருஷம் ஆகணும் எல்லா மரங்கள் வெட்டுற. இந்த மரங்கள் வந்து இப்போ தென்னைக்கு இடையில ஊடு பயிர் அப்படி கொடுக்கறதுனால வந்து தென்னை மரத்துக்கு எதாவது பாதிப்பு இருக்கு? இல்லைங்க, அப்படி தென்னை மரத்துக்கு எந்த பாதிப்பு வராது. 4 மரத்துக்கு இடையில அந்த மாதிரி தான் நட்டிருக்கிறோம். தென்னையிலேருந்து ஒரு 13 அடி தள்ளி தான் நட்டிக்கிறோம். தென்னை வந்து சல்லி வேருங்க, அது அப்படியே வேர் ஓடும். இது வந்து ஆணி வேர், நேராக கீழே போகிறது. இது எவ்வளோ மேலே போகுதோ அவ்வளோ வேர் வந்து கீழே போகும். இதையும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுபோக வந்து இங்கே நம்ம அந்த 5 அடுக்கு வேளாண்மை பண்ணுறோம். சுபாஷ் பாலேக்கருடைய 5 அடுக்கு விவசாயம் பண்ணுறோம். அதாவது என்ன, சூரிய ஒளியை அடிப்படையாக வச்சு ஒவ்வொரு லேயர்லேயும் ஒவ்வொரு மரங்களாக வச்சுருக்குறோம். இப்போ ஃபஸ்ட்டு தென்னை, அதுக்கு அடுத்து வந்து மரங்க, அடுத்து வந்து வாழை, அப்புறம் பப்பாளி, அது கீழே வந்து மல்பெரி, நம்ம காய்கறிகள், அதுக்கப்புறம் தீவன புல், முருங்கை, அப்புறம் மிளகு, அந்த சைடு மிளகு இருக்குது, மிளகு, கிளரிசெடியான்னு சொல்லி ஒரு இது வச்சுருக்குறோம். அது வந்து பசுந்தாள் உரத்துக்காக பயன்படுத்துறது. ஆடுகளுக்கும் பயன்படுத்தலாம், மாடுகளுக்கும் பயன்படுத்தலாம். அதில் நம்ம மிளகு ஏற்றி விட்டுக்கலாம். கொஞ்சம் பெருசாச்சுன்னா மிளகு கொடியும் அதில் ஏற்றிக்கலாம். அதுக்காக அது வச்சுருக்கிறோம். இப்படி வந்து பல பயிர் சாகுபடி பண்ணுறோம். ஏன்னா நம்ம இந்த உழவில்லா வேளாண்மை தான். நம்ம உழவு ஓட்டி ஒரு 10 வருஷம் ஆகிப்போச்சு. இது வந்து நம்ம மகோகனிங்க, மகோகனி மரம். சரிங்க. இது வந்து தென்னைக்கு இடையில வச்சுருக்கிறோம். இப்போ இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 15 அடிக்கு மேலே போயிடுச்சு, 20 அடிக்கு போயிடுச்சு. இதில் வந்து இப்போ நம்ம மிளகு ஏற்றி விட்ருக்குறோம். ஏன்னா தென்னையில் மிளகு விடும்போது கீழே காய் விழுகும்போது சில பாதிப்புகளுக்கு, இதில் வந்து விட்டுட்டோம்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ 2வது லேயரில் இதாக வச்சுருக்குது. இப்போ இது மிளகுக்கும் பயன்படுத்துகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து கிளரிசெடியாமாங்க, தமிழில் உரக்கொன்றை அப்படிம்பாங்க. இது என்னென்னா நம்ம வெட்டி அப்படியே மூடாக்கா போட்டுக்கிட்டே இருக்கலாம். மண் நல்ல நைட்ரஜன் ஃபிக்ஸ் ஆகும். இது ஆடு மாடு சாப்பிடும். வேறு தீவனங்கள் கலந்து கொடுத்தோம்னா சாப்பிடும். நல்ல ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகம். ப்ளஸ் இதில் மிளகு ஏற்றி விட்டுக்கலாம். அதனால சரி, நான் இந்த மிளகு இதுலேயும் ஏற்றி விட்டுக்கலாங்கிறதுக்காக இந்த செடியும் அங்கங்கே ஒரு 2000 செடி நட்டிருக்கிறோம். அதுபோக இது வந்து மல்பெரி வச்சுருக்கிறோம். மல்பெரி மெயினாக ஆட்டுக்காக, பட்டுப்புழு வளத்தில் இதுக்காக வச்சுருக்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாக்கு சாம்பிளுக்காக பாக்கு வச்சுருக்கிறோம். நம்ம பாக்கு ஃபுல்லாக வச்சு பாக்கு வளத்தில் சும்மா பாக்கு சாம்பிளுக்காக வச்சுருக்கிறோம். இது கற்பூரவள்ளி, நம்ம ஃபுல்லாக வாழை வந்து 2வது லேயரில் வச்சுருக்குறோங்க. கற்பூரவள்ளி தான் வச்சுருக்குறோம். இது வந்து தமிழர் வேளாண்மை பிரகாரம்
சரி. நம்ம ஒன்ஸ் கண்ணு வச்சதோட சரி. இது கண்ணு வச்சே ஒரு 6 வருஷம் ஆச்சு. 6 வருஷம் ஆச்சு. இப்போ நம்ம இது சைடு கண்ணு வெட்டுறதோ இல்லை வாழையை வெட்டுறதோ அந்த மாதிரி எதுவுமே பண்ணுறதில்ல. ஏன்னா நம்ம அதெல்லாம் வெட்டிட்டோம்னா அப்புறம் கயிறு வச்சு கட்டணும், குச்சி வச்சு அணைக்கணும், விழுந்துரும், அந்த மாதிரி பிரச்சனை. இது வந்து அந்தந்த கண்ணுகளே வந்து தாங்கி பிடிச்சிக்கும். அப்போது நம்மளுக்கு மற்ற செலவுகள் கிடையாது. கொஞ்சம் வெயிட் கம்மியாகு தார். இருந்தாலும் நம்ம வருஷம் 3 தார் வெட்டலாம். அதுனா ஒரே தார் தான் வெட்டுவாங்க. அப்புறம் அதை அழிச்சிட்டு மறுபடியும் நெட்டணும். இது நம்ம அழிக்கிறதெல்லாம் எதுவுமே அது பாட்டில் காய்க்கிறது தான். அப்புறம் ஃபுல்லாக வந்து நம்ம இங்கே வர்ற வேஸ்ட்டை மூடாக்கா பயன்படுத்திக்கிறோம். இங்கே வாழை ஆகட்டும், தென்னை ஆகட்டும், என்ன வேஸ்ட்டு வருதோ அது வந்து மூடாக்கா பயன்படுத்திக்கிறோம். அதுக்குள்ளேயே வந்து நம்ம வந்து பப்பாளியும் வச்சுருக்கிறோம். பப்பாளி நம்ம நாட்டு பப்பாளி. சரிங்க. அதுபோக வந்து ரெட் லேடின்னு ஒரு வெரைட்டி, அந்த மாதிரி பப்பாளியும் வச்சுருக்கிறோம். இது தென்னை மட்டையை வந்து நம்ம அப்படியே மூடாக்கா பயன்படுத்திக்கிறோம். ஏன்னா தென்னை மட்டை இடையில ரொம்ப விலை கம்மியாயிடுச்சு. 5 பைசா 20 பைசா ஆயிடுச்சு. இப்போ ஒரு மரத்துக்கு 500 மட்டைங்கிற வீதம் அப்படியே அடுக்கிட்டோம். அப்போ நம்ம வைக்கிறனால உரமா ஆகுமா? ஆமாம், கண்டிப்பாக அந்த மஞ்சி வந்து அப்படியே உரமாக மாறிங்க. உங்களுக்கு பொட்டாஷ் கண்டென்ட் ரொம்ப அதிகம் இதில். அப்புறம் உரமாக மாறிடுது. ப்ளஸ் தண்ணி ஆவியாகிறதையும் தடுத்துருங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து மண்ணே பாருங்கள் எவ்வளோ பொலன்னு கருப்பாக இருக்குது. அப்படி அந்த மஞ்சி சாப்பிட்டு மண்புழு உரம் மாதிரி அதே மாறிடும். இப்போ ஏன்னா இதுக்கு நம்மளுக்கு வெயில் படாதனால ஈரம் அப்படியே இருக்குது. தண்ணியும் ரொம்ப மெதுவாக கொஞ்சம் கொடுத்தாலும் கூட போதும். ஏன்னா நம்ம வந்து பாத்தி கட்டியெல்லாம் தண்ணி விடுறதில்ல. நம்ம ஒலை போடுறதோ பாத்தி பிடிக்கிறதோ எதுவுமே கிடையாது. மண்ணை வந்து இப்போ கிளறி மேலே கொண்டு வரலன்னா அந்த மண்ணுடைய சத்து வராது அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, மண் கிளறினா நம்ம டிராக்டர் வச்சு 2 அடி கிளறலாம், 3 அடி கிளறலாம். அதுக்கு மேலே கிளற முடியாதுங்க. ஆனால் அந்த 1.5 டன் டிராக்டர் போய் அதை அமுத்துறதுனால மறுபடி எச்சா பிரச்சனை தான் வருது. மண்புழு 15 அடிக்கு கீழே போய் வேலை செய்யும். அப்போ நம்ம மண்புழுவை பெருக்கி விட்டுட்டோம்னா உழவு ஓட்டுற வேலையை அது பார்த்துக்கும். மண்புழுவை பெருக்கணும்னா என்னென்னா மூடாக்கு இருக்கணும். வெயில் நிலத்தில் படக்கூடாது. அப்போ நம்ம பல பயிர் சாகுபடி பண்ணோம்னா வெயில் கீழே வராது. ரெண்டாவது மண்ணை மூடிடணும். நம்ம எப்படி ட்ரெஸ் போட்டுக்கிறோமோ அந்த மாதிரி மண்ணை முதல் மூடி வைக்கணும். மூடி வச்சிட்டோம்னா அந்த நுண்ணுயிர் பெருக்கங்கள் ரொம்ப அதிகமாயிரும். அப்போது தன்னை போல் வந்து மண் வளமாயிரு. நம்ம உழவு ஓட்டுற தேவையே ஏற்படாது. எதுக்காக உழவு ஓட்டணும்? ஏன்னா இன்றைக்கி விவசாயத்துலேங்க தேங்காய் விலையை நம்ம நிர்ணயிக்க முடியாது, வாழைப்பழ விலையை நம்ம நிர்ணயிக்க முடியாது. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே வழி செலவுகளை கம்மி பண்ணலாம். உற்பத்தி செலவை கம்மி பண்ணால் லாபம், அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து உழவு ஓட்டுறது கிடையாது, பாத்தி பிடிக்கிறது கிடையாது, உரம் போடுறது கிடையாது, தேங்காய் போடுறது கிடையாது. நம்மளுக்கு 10 ரூபாய்க்கு விற்றால் லாபம் தான். தேங்காய் வந்து அதுவாக விழுந்தா எடுத்துக்கிறோம். நம்ம போட மாட்டோம். அது நிறைய பேர் என்னமாங்கன்னா தேங்காய் போடாமல் விட்டோம்னா தேங்காய் காய்க்காது மரத்தில், ஏன்னா அந்த சத்தெல்லாம் இதுக்கு போயிடும். நம்ம 45 நாளைக்கு ஒருக்கா வெட்டிட்டு இருந்தால் தான் மேலே குறும்பு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம மரத்துல எல்லாம் அப்படின்னு பாருங்க. நீங்கள் எந்த மரத்துலையாவது கம்மியாக இருக்குதா காய் அப்படியெல்லாம் பாருங்க, எதுவுமே இருக்காது. அந்த மாதிரியெல்லாம் இருக்காது. எல்லா மரத்துலையுமே காய் நல்லா தான் இருக்கு. ஆமாம், இயற்கையாக விழுந்தா தான் எடுப்பீங்க. ஆமாம், விழுந்தா தான் எடுக்கிறோம். வீட்டுக்கு தேவையான கத்திரி, மிளகாய் எது வேணுமோ நம்ம வச்சுக்கிறோம். முள் சீத்தாங்க, இது வந்து நம்ம ஒரு 10 செடி வச்சுருக்குறோங்க. பழச்செடிக்கு நம்ம பெரிய விற்பனைக்கு வைக்கல, நம்ம வீட்டுக்கு அளவாக வச்சுருக்கோம். சாதா சீத்தாப்பழம் மாதிரியே தான் இருக்குமாண்ணா அது? ஆமாங்க, இது வந்துங்க இன்னைக்கு கேன்சர் பேஷண்ட்டு நிறைய அதை சாப்பிட்றாங்க. இதனோட இலைகள் இந்த பழங்கள் சாப்பிட்டா கேன்சரே க்யூர் ஆகுது. அதனால நிறைய அதை சாப்பிட்றாங்க. இது ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் புளிச்ச மாதிரி இருக்கும், பட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. டிசம்பர்லேருந்து நம்ம ஜனவரி பிப்ரவரி வரைக்கும் காய்க்கும். 2 சீசன் காய்க்குங்க. பெரிய கடைகளில் போனீங்கன்னா கிலோ 250 ரூபா 300 ரூபா இந்த பழம் சொல்கிறாங்க. எருக்களையும் கூட உள்ளே வச்சுருக்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 செடி உள்ளே நெட்டியிருக்கிறோம். இதில் வந்து இதில் போரான் கண்டென்ட் அதிகம். இப்போ நம்மளுக்கு தென்னை மரத்துக்கு போரான் பற்றாக்குறையினால் நிறைய காய் ஒல்லி ஆகிறது, அந்த வரியாக வர்றது, அந்த பிரச்சனைகள்லாம் இதில் வராதுங்க. அந்த காலத்தில் வந்து வெட்டி தென்னை மரத்துக்கு போட்டுக்கலாம். அந்த காலத்தில் வயல் எல்லாம் போட்டு அன்னைக்கு உழுது விடுவாங்க. இன்னைக்கு இந்த செடியே இல்லாமல் போயிடுச்சு. எல்லாமே நெட்டிக்கிறோம். மா, பலா, கொய்யா எல்லாமே நம்ம ஜீவாமிர்தம் அமிர்த கரைசல் அங்கேருந்து வர்றதுனுங்க. எல்லாமே வந்து இப்போ தண்ணி 7 நாளைக்கு ஒருக்கா தேனுங்க. நம்ம நாட்டு மாதுளை, அந்த இருக்கிறது நம்ம நாட்டு கொய்யா. இது வந்து இந்த வாட்டர் ஆப்பிள்மாங்க. இது அந்த ஊட்டியில் அந்த மாதிரியான கோல்டு கிளைமேட்டில் வரக்கூடியது.
வாட்டர் ஆப்பிள் அது ஒரு 2-3 செடி வச்சுருக்குறோம். ஒரு ஃபாரஸ்ட் மாதிரியான அமைப்பை ஏற்படுத்திக்கிறோம். இப்போ இதுக்கு நம்மளுக்கு பெருசாக வந்து மெயின்டெனன்ஸ் செலவு எதுவும் கிடையாது. ஆட்கள் தேங்காய் எடுத்தால் சரி, அவ்வளோதான். ஒருக்கு எடுத்துகிட்டே சரி, மற்ற எந்த செலவுமே நம்மளுக்கு கிடையாது. ப்ளஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வளமாயிடுச்சு. நம்ம இத்தனை வருஷம் உழவு ஓட்டாமல் இருந்தாலும் இப்போது நீங்கள் செருப்பு விட்டு நடந்து பார்த்தீங்கன்னா போதுன்னு தான் இருக்கும். ஆடெல்லாம் ஆகலைங்க. மெயினாக வந்து நம்ம அந்த மூடாக்கு, நம்ம ஜீவாமிர்தம், அமிர்த கரைசல் இது வந்து தொடர்ந்து கொடுக்குறோம். நம்மளுக்கு அப்பப்போ வந்து பற்றாக்குறை போகும்போது மீன் அமிலம் அந்த மாதிரி கொடுக்குறோம், அதுவும் கொடுத்துக்கிறோம். ஏதாவது நோய் தாக்குதல் அந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி புளிச்ச மோர், மீன் அமிலம் என்ன வேணுமோ அதை வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிறோம். நிறைய பேர் என்ன ஜீவாமிர்தம் அமிர்த கரைசல் கொடுக்குறாங்க, ஆனால் மூடாக்கு போடுறதில்ல. மூடாக்கு போடாமல் விட்டாங்கன்னா அது வந்து வேஸ்ட்டு. ஓட்டியும் விட்டுடுறாங்க. நீங்கள் ஓட்டி விட்டுட்டே இருந்தாங்கன்னா அங்கே கரிம சத்து அதிகமாகவே ஆகாது, கம்மியாகிட்டே தான் இருக்குது. ஏன்னா நுண்ணுயிர் பூரா செத்து போயிடும் வெயில் பட்டோன்னே. பிரச்சனை என்ன பண்ணால் பாம்பு வந்துடும் அப்படிம்பாங்க. பாம்பு தொந்தரவெல்லாம் இது வரைக்கும் நம்மளுக்கு ஒன்றும் இல்லை இருக்கும். பட்டு அது நம்ம போனால் அது ஓடிடுது. இயற்கையாக விழுகிற தேங்காயை நம்ம அப்படியே வந்து உரித்து இதை கொப்பரை பண்ணி நம்ம ஆயில் பண்ணிக்கிறோங்க. காஞ்சி விழுகிற தேங்காய் தானாக விழுந்த காய் தான். அதை வந்து நம்ம ஒரு 30 நாள் 60 நாள் அப்படியே விட்டு அந்த தண்ணியெல்லாம் வற்றினதுக்கப்புறம் எடுத்து நம்ம பண்ணுறோம். இப்போ இதை இந்த மாதிரி உரிச்சிட்டு இதில் வந்து நம்ம கொப்பரை பண்ணி ஆயில் பண்ணிக்கிறோம். ஏன்னா நம்ம ஆர்கானிக் உங்கள் நேம் வச்சு. ஆமாம்மா. என்ன நேம்னா அதில் குக்குன்னு சொல்லி பிராண்டில் நம்ம ஆயில் பண்ணுறோம். ஏன்னா ஆர்கானிக் ஆயில், அதுக்கு சர்டிஃபிகேஷன் வாங்கி ஆர்கானிக் ஆயிலாக வந்து நம்ம பண்ணி கொடுக்குறோம். தேங்காய் வந்து நம்ம ஒரு பார்ட் இந்த மாதிரி கொப்பரை பண்ணி பண்ணுறோம், கொஞ்சம் பருப்பு பண்ணி பண்ணுறோம், கொஞ்சம் பார்த்திங்கன்னா அந்த சைடு நம்ம வந்து தென்னங்கன்று உற்பத்தி பண்ணுறோம். நர்சரி லைசன்ஸ் வாங்கி நம்ம தென்னங்கன்னை உற்பத்தி பண்ணுறோம். நாட்டு கண்ணுங்க நம்ம ஒரு மரம் செலக்ட் பண்ணி அதிலிருந்து காய்களை செலக்ட் பண்ணி எடுத்து இந்த மாதிரி ஊற வைக்கிறோம். ஊற வச்சு இதில் வந்து ஒரு 10 to 20% எலிமினேட் ஆயிடும். ஏன்னா அந்த அடிபட்டது மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே போயிடும். நார்மல் தேங்காய் முதக்கணும், கீழே போயிடுச்சுன்னா அதெல்லாம் ஆகாது. அதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு இதில் ஒரு 30 நாள் 45 நாள் வச்சுருந்து அப்புறம் அதை எடுத்து நம்ம இந்த மாதிரி மண்ணிலேயே போட்டு முளைக்க வைக்கிறோம். இது வந்து வெஸ்ட் கோஸ்ட் டால் அப்படிங்கிற வெரைட்டி, மேற்கு கடற்கரை நெட்டை அப்படிம்பாங்க. நம்ம மண்ணிலேயே போட்டு நம்ம வந்து பெரிய கெமிக்கல் எல்லாம் போட்டு பேக்கெட் போட்டு மஞ்சள் போட்டு அந்த மாதிரி இல்லாமல் அதெல்லாம் எதுவும் இயற்கையாக என்னவோ அதை அப்படியே வந்து முளைக்க வைக்கிறோம். ஏன்னா நிறைய வந்து கெமிக்கல் போட்டு எல்லாம் பண்ணிட்டாங்கன்னா அது வளர்ந்து பெருசாகும் போதும் அதே பிரச்சனை. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த விதையை வந்து எந்த ஒரு கெமிக்கல் இல்லாமல் உருவாக்கணும். வெறும் ஜீவாமிர்தம் அமிர்த கரைசல் மட்டும்தான் கொடுத்துருக்குறோம். நம்ம சாணியை புளிஞ்சு எடுத்து அந்த சக்கை வெளியே வந்து விழுந்ததை பார்த்துருப்போம் ஒரு வீடியோவில். அந்த சக்கையை தான் ப்ளஸ் வெளியில் உழுகிற சாணி எல்லாம் கொண்டாந்து இங்கே போட்டுக்கிறோம். இது வந்து சிம்பிளான ஒரு மண்புழு உர பெட்டுங்க. அப்படியே போட்டு ஒரு 10-20 நாள் நல்லா ஆற விட்டுங்க. தண்ணி ஸ்ப்ரே பண்ணி ஓலை போட்டு மூடி இல்லைன்னா மட்டை போட்டு மூடி வச்சு இதில் புழு விட்டுறோம். இது என்னென்னா ஓப்பன் பெட்டு. மண்புழு உரத்தை நம்ம வெளியில் கொடுத்துட்றோம். 40 கிலோ பேக் அந்த மாதிரி வருது. இந்த மாதிரி நர்சரிக்குன்னா அது 5 பேக் ஃபில் பண்ணி கொடுத்துடணும். ஆனால் இது மாயன் கீரைன்னு ஒரு வகையான கீரைங்க. இது நம்ம முருங்கைக்கீரை மாதிரியே சமைச்சு சாப்பிட்லாம், பருப்புக்குள்ளே போடலாம், இல்லை கீரையை மட்டும் சமைச்சு சாப்பிட்லாம். அந்த காலத்தில் ரொம்ப ரேராக அரசர்களால் பயன்படுத்தினது நாளடைவில் அழிஞ்சிடுச்சு. இது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. இப்போ நரம்பு பிரச்சனைகள் இருக்குது அந்த மாதிரி இதுன்னா இந்த கீரை சாப்பிட்டா ரொம்ப நல்லதுங்க. மாயன் கீரை நிறைய அழிஞ்சு போச்சு, இப்போ எங்கேயும் வெளியே தெரியாது. பெருவடை சித்து வடை ரெண்டுமே வச்சுருக்கிறோம். ஏன்னா சித்து வடையெல்லாம் நம்ம முட்டைக்காக வச்சுருக்கிறோம். சரிங்க. பெருவடை சேவலில் பெருவடை. இது முட்டையெல்லாம் நீங்கள் சேல் பண்ணுவீங்க? முட்டை சேல் பண்ணிடுறோங்க. நம்ம மாட்டோட அந்த புல் வேஸ்ட்டு, மக்காணி, முருங்கைத்தலை அந்த மாதிரியான இயற்கையாக அதுக்கு என்ன உணவுகளோ அதை மட்டும் நம்ம கொடுத்துட்றோம். சுற்றி வலை மாதிரி போட்டு உள்ளேயே விட்டுருக்குறோங்க. எல்லாமே நம்ம நாட்டாடு தானுங்க, லோக்கல் ப்ரீடு தானுங்க. நம்ம சும்மா ஒரு பழைய ஷெட் ஒன்று கிடச்சிது, பெருசாக இன்வெஸ்ட் பண்ணாமல் சும்மா நம்ம ஒருங்கிணைப்பு பண்ணையத்தில் நம்ம ஆடு மாடு கோழி எல்லாமே வச்சுக்கிறதுக்காக ஆடு வச்சுக்கிறோம். இது நம்ம சும்மா ஒரு 2-3 குட்டிக்கு வாங்கினுங்க, அது அப்படியே ப்ரீட் ஆகி டெவலப் ஆகிடுச்சுங்க. இது எத்தனை நாளில்? இது ஒரு 7 நாள். 7 நாள். 7 நாள் இதுக்குள்ளேயே தான் இருக்கும். ஆமாம், இந்த ஹீட் அப்படியே மெயின்டைன் ஆகும். சாப்பிட்பார். ஆனால் டேஸ்ட் வந்து இந்த பேரிச்சம்பழத்தோட டேஸ்ட் இருக்குது இல்லைங்களா? பேரிச்சம்பழம் டேஸ்ட்லேயே இருக்குது, நல்லா இனிப்பாகவும் இருக்குது, நல்லா டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு, ரொம்ப நல்லா இருக்குண்ணா.
உடைச்சி இதில் காய வச்சுடுறீங்க. தேங்காய் எண்ணெய் நேற்று ஆட்டினது இப்படி போட்டு துணி கட்டி வச்சிடும். சரி சரிங்க. ஸோ அந்த வாட்டர் வந்து கொஞ்சம் எவாப்ரேட் ஆகிட்டா சரி. தேங்காயை ஆமாங்க. நீங்கள் அங்கே நம்ம அந்த காய் உரிச்சிட்டு இருந்தது பார்த்தோம். அடுத்து சோலார் ட்ரையரில் வச்சு நல்லா காய வச்சுட்டு அந்த பருப்புலேருந்து நம்ம மரச்செக்கு மூலிமா நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் பண்ணிடுறோம். 1 லிட்ரு பாட்டில், 1/2 லிட்ரு பாட்டில், 2 லிட்ரு, 5 லிட்ரு, 20 லிட்ரு அந்த மாதிரி இதனாலும் பண்ணுறோம். இது வந்து ஆர்கானிக் சர்டிஃபைடு ஆயிலுங்க. இது வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி இதில் வந்து எந்த ஹெவி மெட்டல்ஸோ எந்த ஒரு கெமிக்கலோ இல்லைன்னு சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்குறோங்க. இது நிறைய சமையலுக்கு, ஹேர் ஆயிலு அந்த மாதிரி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ நம்ம கீழே விழுந்து எடுக்கிறதுனால அந்த தேங்காயோட குவாலிட்டி அதிகமாக இருக்கும். பச்சைக்காய் வெட்டி ஆட்டினீங்கன்னா அது ஒரு டேஸ்ட் கிடைக்கும். விழுந்து எடுத்து ஆட்டினீங்கன்னா அது ஒரு டேஸ்ட் கிடைக்கும். விழுந்தெடுத்து கொப்பரை ஆக்கி அதுக்கப்புறம் ஆட்டினீங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஆர்கானிக்காக வருது. ஆமாம், நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நிறைய தேங்காய் எண்ணெயை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஆர்கானிக் ஸ்டோர்ஸ்க்கு அனுப்புகிறோம். சென்னை, பெங்களூர் போகிறோம். எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறாங்க. நம்மகிட்ட வாங்கி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. லோக்கல்லையும் வந்து நம்ம சேல்ஸ் பண்ணுறாங்க. ஆமாங்க. மரச்செக்குங்க. வாகை மரம் அதில் ஆட்டினது. ஆமாம்மாங்க. நம்ம வந்து இந்த மாதிரி சோலார் டைடு பனானா அந்த மாதிரி பண்ணிடுறோம். ஏன்னா வாழைத்தாறு நிறைய நேரங்களில் 100-200 தான் விற்கிது. அப்போ இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுக்கும்போது நம்ம 3 months செல்ஃப் லைஃப் கிடைக்குது. பட் இது இன்னும் அதாவது வந்து என்னென்னா பெருசாக யாரும் இப்படி ஒரு இது இருக்கிறது தெரியாதனால நம்மளுக்கு தெரியாது, யூஸ் பண்ணுறதில்ல. இந்த மாதிரி ட்ரை ஆகி வந்துருங்க. இது நம்ம 3 months வரைக்கும் வச்சுக்கலாம். அந்த டேஸ்ட்டும் வந்து அப்படியே இருக்கும். ஏன்னா வந்து ஸ்வீட்னஸ் அதிகமாக தான் இருக்கும். இதில் வந்து நம்ம தேன், எலுமிச்சம்பழம் அது மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இல்லை சாக்லேட் கோட்டிங் போட்டு நம்மளுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி இதை மாற்றிக்கலாம். இல்லை இதை கட் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக அந்த மாதிரி இப்போ நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லையும் கூட கொடுக்குறோம், யூஸ் பண்ணுறாங்க. இப்போ சின்ன சின்ன பர்த்டே ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனுக்கெல்லாம் 2 ஸ்வீட் 3 ஸ்வீட் வைக்கிறாங்க. அதுக்கு பதிலாக ஒரு ஸ்வீட்டுக்கு பதிலாக இது வச்சுக்கலாம். அந்த வேல்யூ ஆட் பண்ணும்போது அந்த விவசாயிக்கு ஒரு மார்ஜினல் காஸ்ட் வந்து கிடைக்கும். இல்லைன்னா நிறைய நேரங்களில் மிடில் மேனுக்கு தான் அது லாபம், விவசாயிக்கு வந்து லாபமே கிடையாது. அப்போ அந்த விவசாயி வந்து கண்டிப்பாக அவன் வியாபாரம் பண்ணி பழகினா தான் நீ விவசாயமே பண்ண முடியும். நம்மளே நேரடியாக சந்தைப்படுத்தும் போது அந்த பிரச்சனை இருக்காது. நம்மளுக்கு கொஞ்சம் சேர்ந்து கிடைஞ்சா நம்மளுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு ஒரு தூண்டுதலாக இருக்கும். நாட்டுக்கோழி முட்டைகளும் பேக் பண்ணி சேல் பண்ணிடுறோம். ஏன்னா நிறைய பேர் குழந்தைங்க அதுக்காக கொடுக்குறாங்க. அது விஷம் இல்லாமல் நம்ம கொடுக்க முயற்சி பண்ணுறோம். விவசாயம் வந்து தோல்வி, அது வந்து ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் கிடையாது அப்படின்னு எல்லோரும் விட்டுட்டு நிறைய பேர் வெவ்வேறு தொழிலுக்கு போயிட்டாங்க. பட் அது நம்ம முறையாக செய்யும்போது அதில் வந்து நஷ்டம்னு எதுவும் கிடையாது. இதில் பிரச்சனையே என்னென்னா சந்தைப்படுத்துதல் தான். நம்ம வந்து நேரடியாக சந்தைப்படுத்த விவசாயிகள் இனி பழகிக்கணும். ஒவ்வொரு விவசாயியும் வந்து நம்மளால் என்ன பொருளை சந்தைப்படுத்த முடியுமோ அதை மட்டுமே உற்பத்தி பண்ணாங்கன்னா தான் அவங்க ஜெயிக்க முடியும். இடுபொருட்கள் செலவை குறைக்கணும். உரம் வாங்குறதாகட்டும் மற்றதாகட்டும் எல்லாமே வந்து, ஏன்னா இன்றைக்கி 40 to 50% அதுக்கே செலவு பண்ணிடுறாங்க. முழுமையாக அதை புரிஞ்சுக்கிட்டு எது தேவை எது தேவையில்லைங்கிறத ஒரு முடிவு பண்ணணும். நம்ம நினச்சிக்கிறோம் நிறைய உரம் போட்டால் நிறையா காய்க்கும், நிறைய உழவு ஓட்டணும், மருந்தடிங்க, அந்த மாதிரி நிறைய தவறான செயல்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் எந்த பிரயோஜனம் ஒன்றுமே கிடையாது. அந்த புரிதல் இல்லாமல், அந்த புரிதலில் புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க தயவுசெய்து முயற்சி பண்ணணும். நம்ம பல 100 ஆண்டுகள் இந்த மண்ணை வந்து நல்லபடியாக விட்டுட்டு போகணும்னா நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே வழி இயற்கை வேளாண்மை தான். ஏன்னா நம்மளுக்கு இப்போ சாப்பாடு இருக்குது, அடுத்து இன்னொரு 100 ஆண்டுகள் அடுத்த தலைமுறைக்கு சாப்பிட்றதுக்கு அந்த மண் தேவை. இந்த மண் பூரா தமிழ்நாட்டில் 90% மண் மலடாகி போச்சுங்கன்னா ஆய்வு செஞ்சு. விவசாயம் செய்ய உகந்தது இல்லை, விவசாயம் நீ செஞ்சாலும் பெரிய உற்பத்தி இருக்காது அப்படிங்கிறாங்க. அப்போது இயற்கை வேளாண்மை செய்ய நம்ம பண்ணணும். நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே பிரச்சனை இயற்கை வேலை செஞ்சால் லாபம் கிடைக்குமா அப்படின்னு. நம்ம அதை சரியாக புரிஞ்சு செஞ்சோம்னா அது லாபம் தான். இந்த ஒரு சின்ன ஒரு மெசேஜை நான் கண்டிப்பாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறேன். தகவலுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்க. வணக்கம். நம்ம இயற்கை வேளாண்மை தோட்டத்தை பார்த்தோம். வேளாண்மை தோட்டத்தில் வந்து என்னெல்லாம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறதும் இப்போ வந்து ஆர்டர் பை ஆர்டராக ஒவ்வொரு வீடியோவாக வந்துருந்துச்சு. இதில் வந்து இவங்க எப்படியெல்லாம் பராமரிச்சிருந்தாங்க, இதில் என்னெல்லாம் வளங்கள் கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறதும், இதை நாட்டு மாட்டில்
எப்படி இந்த இயற்கை வேளாண்மையை சிறப்பாக கொண்டு போகிறது அப்படிங்கிறதும் நம்ம சம்பத்குமாரனை வந்து விரிவாக சொல்லியிருந்தார். இந்த ஃபார்மில் வந்து ஆர்கானிக்காக தயாரித்த, அதாவது ஆர்கானிக்காகவே விளைஞ்ச இந்த வாழைப்பழங்கள் வந்து இவங்க வந்து பேக் பண்ணி விற்கிறாங்க. இது வந்து வெளியூருக்கு வெளிநாட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து இது எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அது இல்லாமல் தேங்காய் எண்ணெய், சுத்தமான தேங்காய் எண்ணெய்ங்க. இந்த தேங்காய் எண்ணெயுமே வந்து இவங்க வந்து இங்கே தயாரிச்சுட்டு இருக்காங்க. இதுவுமே ஒரு செக்கில் ஆட்டின எண்ணெய். கோழி முட்டையுமே இங்கே சேல் பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல தகவலில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.